ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 24ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செம்படுக்க இருக்கின்றோம். இந்த அதிகாரம் இந்த புத்தகத்தின் இறுதி பிரிவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தந்தை அவர்கள் ஏற்கனவே சொல்லியது போன்று அடுத்த புத்தகத்தின் தொடக்க உரையாகவும் இணைப்பு உரையாகவும் அமைந்திருக்கிறது. எனவே இந்த பகுதி கூறுகின்ற கருத்துக்கள் என்ன, இதில் மறைந்திருக்கின்ற இறையியல் கருத்துக்கள் என்ன, இதில் ஆசிரியர் மக்களாகிய நமக்கு சொல்லுகின்ற கருத்துக்கள் என்ன என்பதையெல்லாம் தந்தையின் விளக்கங்களிலிருந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக மீண்டும் தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஏற்கனவே இந்த 23 பிரிவுகளை நாம் சிந்தித்திருக்கிறோம் தந்தை அவர்களே. 23 பிரிவுகளிலே அண்மையில் சந்தித்த 22ஆம் பிரிவு மிகவும் அழகான ஒரு திருப்பாடல் பகுதியாக இருந்தது. அதற்கு பின்பாக வந்த பகுதிகளிலே கட்டாயம் இவர்கள் பெயரை தாவீதை பற்றி சொல்கின்ற பொழுது இவர்கள் பெயரையும் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லிய 37 பெயர்கள் அழகாக இருக்கின்றன. இந்த பகுதி என்ன கருத்தை, புதிய கருத்தை, தாவீது இருந்தவர்களை பற்றி சொல்லுகிறதா, தாவீதை பற்றி சொல்லுகிறதா, கடவுளை பற்றி சொல்லுகிறதா என பல கேள்விகள் மத்தியில் இருக்கின்றன. விளக்கங்கள் தங்களிடம் எதிர்பார்த்து ஆர்வமாய் காத்திருக்கின்றோம். இந்த பகுதியை மக்கள் தொகை தாவீது கணக்கிடுதல் என்கின்ற செய்தியாக வருகிறது. இன்னொரு இதே போல மக்கள் தொகை கணக்கெடுப்பை புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் லூக்கா எழுதின துவக்கத்தில் செசார் அகஸ்தூஸ் என்கின்ற மன்னன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தான் சொல்லி வருகிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்திருக்கணும் என்றால் எவ்வளவு நுணுக்கமாக மக்களை எந்த யார் எங்கே இருந்து எவ்வளோ பேர் வேலை செய்யக்கூடியவர்கள், எவ்வளோ பேர் போர் புரியக்கூடியவர்கள், எவ்வளோ பேர் வட்டி செலுத்தக்கூடியவர்கள், எவ்வளோ பேரிடமிருந்து வரி வசூலிக்கலாம், எல்லாவற்றையும் மிக அற்புதமாக நம் முறையில் அமைத்திருக்கிற ஒரு சமூகத்தினுடைய செயல்நிலையை நம்ம பார்க்கிறோம். அதுவும் நமக்கு வியப்புக்குரிய செயல் திட்டமாக மாறுகிறது. முதலாவது. இரண்டாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க சொன்னதே கடவுள் தான். முதல் வசனத்தை வாசிப்போமே. மீண்டும் இஸ்ரேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது. அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவீதிடம், நீ புறப்பட்டு போய் இஸ்ரேல் யூதா மக்களை கணக்கிடுவாய் என்று தூண்டிவிட்டார். இப்போ கடவுளுடைய ஆவிதான் தூண்டியது மக்கள் கணக்கெடுப்பை நீ எடுப்பாயின்னு சொல்லுது. அதே போல பாருங்களேன், யோவாபையும் அவருடைய படைத்தலைவர்களின் அழைத்து மக்களின் எண்ணிக்கை என்ன அறிய வேண்டும் அன்ற. அப்போ 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவாபு அரசரை நோக்கி, ஆண்டவராம் கடவுள் மக்களை இப்போது இருப்பதைப் போல இன்னும் 100 மடங்கு மிகுதிப்படுத்துவாராக. என் தலைவராம் அரசர் இதை காண்பாராக. ஆனால் என் தலைவராம் அரசர் இதை செய்ய விரும்புவது ஏன் என்று கேட்டார். யோவாபு மிகச்சிறந்த மதியுகி, மிகச்சிறந்த ராஜதந்திரி, மிகச்சிறந்த படைத்தளபதி. அவன் அழகாக ஒரு கேள்வி கேட்கிறான். எங்கள் ஊரை நீங்கள் அனுப்புகிறீர்கள், போவதில் ஒன்றும் கடினம் ஒன்றும் கிடையாது, கட்டாயம் நாங்கள் சொல்கிறதை நாங்கள் கட்டாயம் செய்வோம். ஆனால் எந்த காரணத்திற்காக நீங்கள் இந்த மக்கள் தொகையை கணக்கெடுக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அங்கே விவாதம் வருகிறது. ஆனால் இறுதியில் தாவீது சொன்ன நீங்கள் போய் கணக்கெடுங்கள் என்கின்ற விவாதமே இறுதியில் நிறைவு பெறுகிறதை ஒழிய வேறு எந்த பதிலும் கொடுக்க முடியவில்லை. ஆனால் பழங்காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் 3 விதமான காரியங்கள் நிகழ்த்தப்பட்டது. ஒன்று, யாரெல்லாம் வரி கொடுக்க முடியும் என்கின்ற பண வரி பற்றிய செய்திகளை அவர் பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது, யார் வீட்டிலிருந்தெல்லாம் இராணுவத்திற்கு ஆள் சேர்க்க முடியும் என்று பார்ப்பார்கள். மூன்றாவது, எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறார்கள் நம்ம மத்தியில், எவ்வளோ பேருக்கு நம்ம ஆட்சியாளர்களும், அது அறுவடைக்கும் அல்லது விதைப்பதற்கும் கொள்முதல் கொள்வதற்கும் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கும் உள்ளிட்ட பல்வேறு விதமான மற்ற வேலைகளுக்கு அந்த செய்திகள் சான்றாக அமையும். 2000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கிறது என்று குறித்தான் ஆச்சரியமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் யோவாபு அரசனுடைய படைத்தலைவர் கேட்கிறான்,
உங்கள் மக்கள் தொகை இன்னும் இதுபோல் 100 மடங்கு பெருகட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அரசே. ஆனால் எதற்காக இதை செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது தாவீதிடம் விடையில்லை. ஏனென்றால் தாவீது ஆண்டவர் ஆவியினால் தூண்டப்பட்டு மக்கள் கணக்கிட வேண்டும் என்று சொல்லி இந்த செயல்பாட்டை துவங்குகிறார். அதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது. 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. மக்களை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன், ஆண்டவரே, நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன், உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். 9 மாதங்கள் 20 நாட்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறார்கள். 9 மாதங்கள் 20 நாட்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகிறார்கள். இறுதியில் இவ்வளவு மக்கள், இளைஞர்கள் இவ்வளவு பேர், ஆண்கள் இவ்வளவு பேர், பெண்கள் இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு வரி செலுத்துகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்ட தகவலை சொல்கிறார்கள். அது கேட்டவுடன் மனம் வருந்துகிறார். ஏன் மனதுகிறார் என்றால், இவ்வளோ பெரிய மக்களுக்கு நான் அரசனாக்கிறேன்னு சொல்லி ஒரு அகங்காரம் எனக்குலாம் வந்ததா, அதற்காக தானே இந்த மக்கள் கணக்கெடுப்பு எடுத்தனோ, அல்லது இன்னும் எவ்வளோ பேர் படையில் சேர்த்து இன்னும் எவ்வளோ மிகப்பெரிய ராஜாவாக எவ்வளோ பெரிய அரசாக வரலாம் என்று நினைத்தேனோ என்கிற எண்ணம் அவருக்குள்ள வர குற்றப்படி உணர்வினாலே அவர் தன்னையே நொந்து கொண்டு அழுது புலம்பி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். 11ஆம் வசனம் வாசிப்போமே. தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியலராகிய இறைவாக்கினர் காத்து என்பவருக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உனக்கு 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன் என்பதே அவ்வாக்கு. காத்து தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி, உமது நாட்டில் 3 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உம் எதிரிகள் உம்மை பின்தொடர 3 மாதங்கள் நீர் தப்பியோட வேண்டுமா? அல்லது உம் நாட்டில் 3 நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய்யும் என்று கூறினார். காத்து தாவீது அரசன் வந்து 3 எண்ணிக்கையில் ஒரு பெரிய கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நீ அகங்காரப்பட்டு ஆணவப்பட்டு இவ்வளோ மக்களுக்கு நான் அரசாக இருக்கிறேன் என்ற எண்ணத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த காரணத்தினால் நாட்டில் தொடர்ந்து பஞ்சம் வரும், சரியா என்று கேட்கிறார். அல்லது 3 மாதங்கள் அப்சலோம் உன்னை துரத்திய போது நீ நாட்டை விட்டு வெளியே ஓடியது போல 3 மாதங்கள் தப்பி ஓட வேண்டுமா? அல்லது 3 நாட்கள் நாட்டிலே கொள்ளை நோய் வரும்படியாக செய்வேன், ஓகேவா என்று கேட்கின்ற ஒரு நிலையை இதில் உருவாக்குகிறார். தாவீதுக்கு முன்பாக என்ன செய்வது என்று தெரியவில்லை. 3 மாதங்கள் தப்பி ஓடுவதா, அல்லது 3 ஆண்டுகள் தொடர் பஞ்சத்தை அனுபவிப்பதா, அல்லது 3 நாட்கள் கொள்ளை நோயில் விழுவதா என்று பெரிய சிக்கலான ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் தாவீது ஒரு அழகான ஒரு முடிவு எடுக்கிறார். மனிதரின் கரங்களில் விழுவதை விட ஆண்டவரின் கரத்தில் விழுவது மேலானது என்று ஒரு செய்தி வருகிறார். மனிதனுடைய கரங்களில் விழுகிறதை விட ஆணுடைய கரங்களில் விழுவது மேலானது. தப்பியோடக்குள்ள 3 மாதம் தப்பி ஓடணுன்னாக்க மனிதனுடைய கரங்கள், 3 ஆண்டு பஞ்சம் என்றாலும் மண்ணுடைய கரங்கள், கையேந்தி பிழைத்து அடுத்தோட தர்மம் கேட்டு அடுத்தோட உதவி கேட்டு பிழைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ 3 ஆண்டுகள் கடவுளுடைய கரங்களில் விழுந்தோம் என்றால் கொள்ளை நோய் வரும். அது கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்ம இது பண்ணுவோம் என்று சொல்லி அவர் அந்த முடிவை எடுக்கிறார். அந்த முடிவை தான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். 15ஆம் வசனம் வாசிங்களேன். அன்று காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது ஆண்டவர் கொள்ளை நோய் வரச் செய்தார். தான் முதல் பெயர்செபா வரை 70,000 மக்கள் மாண்டார்கள். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை கண்டு மனம் வருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எபூசியனான அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். ஓகே, இப்போ 2 காட்சிகள் இந்த இடத்துல வருகிறது. ஒன்று நான் மிகவும் மன வேதனையுற்றுள்ளேன், ஆண்டவரின் கரங்களில் விழுவது மேலானது, மனிதன் கரங்களில் விழுவதை விட அது மேலானது என்று தாவீது சொல்கிறார். அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து அந்த கொள்ளை நோய் ஆரம்பிக்கிறது. 70,000 பேர் மாண்டு போனார்கள். 70,000 என்பது இன்றைய நாட்களிலே சிறிய எண்ணிக்கையாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. 70,000 பேர் இறந்தார்கள். அப்போ கடவுளே அதை பார்த்துவிட்டு மனம் வருந்தி இவ்வளோ பேர் சாகிறார்கள் என்பது, உன் கையை கீழே போட, நீயும் நீ மக்களை துன்புறுத்தாது என்று ஆண்டவர் தம் தூதருக்கு
தாவீதுக்கு கட்டளையிட அந்த இடத்தில் இருக்கிறார். அந்த செய்தி பெறும்போது அந்த வானதூதர் அரோனாவிலே இருக்கிறார். அருணாவில் இருக்கிறார் என்பது அங்கே ஒரு புதிய காட்சி வருகிறது. 2ஆம் நினைவு இருக்கும். நாம் அப்ரஹாமுடைய தொடக்க காலத்தில் அப்ரஹாம் ஒரு நிலத்தை வாங்குகிறார். நிலத்தை வாங்கி தன் மனைவியை அடக்கம் செய்வார். அதே போல இந்த இடத்துல நிலம் வாங்குகிற காட்சியை நம்ம அடுத்து பார்க்க போவோம். மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அன்றோ, தீச்செயல் புரிந்தவன் நான் அன்றோ, இம்மந்தை என்ன குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். அன்று காத்து தாவீதிடம் வந்து அவரை நோக்கி, நீ சென்று எபூசியரான அரவுனாவின் போரடிக்கும் களத்திலேயே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பும் என்றார். தாவீது காத்தின் சொற்படி எழுந்து சென்று ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றினார். அது அப்போ கடவுளுடைய தூதரை பார்த்து அல்லது காத்தை பார்த்து தாவீது கேட்கிறது, தவறு செய்தவர் நான் அல்லவா, குற்றம் நினைத்து நான் அல்லவா, அகங்காரத்தினாலும் மாணவத்தினாலும் மக்கள் வரி திரட்ட வேண்டும் என்பதனாலும் நான் அல்லவா மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்தேன், ஏன் என் மக்களை பட்டு வதைக்கிறீர்கள் என்று அவர் கேள்வி கேட்கிறார். அந்த சமயத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, நீ அருணா என்ற இடத்துல போரடிக்கின்ற அந்த இடத்திலே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடத்தை நிறைவேற்ற நிலத்தை வாங்கி ஒரு பலிப்பீடத்தை நிறைவேற்று என்று அன்றாட்டு ஒப்படைக்கிறார். அந்த பாருங்க 20ஆம் வசனம் பாருங்களேன். அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுனா கண்டு, அரவுனா புறப்பட்டு சென்று முகம் குப்புற தரையில் விழுந்து அரசரை வணங்கினான். தம் தலைவராம் அரசர் உம்மடியாரிடம் வருவதேன் என்று அரவுனா வினவ, தாவீது, மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் எழுப்ப வேண்டும், அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார். இப்போ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காட்சி. அரசர் தாழ்மையான முறையிலே அவரே நேரே சென்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அருணாவனுடைய போரடிக்கும் களத்தை வாங்குவதற்காக போகிறார். அவர் இந்த அரசர் சொல்லி அனுப்பித்தால் நானே வந்திருப்பேனே, நீங்களே என்னை எதற்காக தேடி வந்தீர்கள், என்னை தேடி வந்த காரணம் என்ன என்று கேட்கிறார். அப்போ தான் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அருணா சொல்வார் 22, என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பலி செலுத்துவாராக. இதோ எரிபலிக்கு வேண்டிய காளைகள் இருக்கின்றன, போரடிக்கும் உருளைகளும் காளைகளின் நுகத்தடிகளும் விறகாகட்டும். அரசே, இவை அனைத்தையும் அரவுனா தங்களுக்கு தருகிறான். ஆண்டவராகிய உம் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக என்று அரவுனா தாவீதிடம் கூறினான். இந்த அரவுனா மிக நேர்மையான ஒரு நல்ல மனிதர். தாவீது அந்த இடத்துல கேட்ட பொழுது நிலத்தை தருகிறார். அதே போல் 2 எருதுகளை கொடுக்கிறார். அந்த எருதுகளின் நுகத்தடியை கொடுக்கிறார். அந்த நுகத்தடி விறகாகட்டும், எருதுகள் பலிப்பொருளாகட்டும், பலிப்பீடத்தை அங்கேயே கட்டி நீனுடைய விருப்பம் போல பலியை செலுத்துவீராக என்று உத்தரவு கொடுக்கிறார். ஆனால் தாவீது கடவுளுடைய ஆணை இது, இன்னும் விலைக்கு வாங்கி தான் செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த பதிலை சொல்வார். இல்லை, நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன். நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அவுனாவிடம் கூறினார். போரடிக்கும் களத்தையும் காளைகளையும் தாவீது 50 வெள்ளி காசுகளுக்கு வாங்கினார். தாவீது அங்கே ஒரு பலிப்பீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காக அவர் செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது. இப்போ 3 காரியங்கள் இந்த இடத்துல நம்ம தெரியப்படுகிறது. ஒன்று தாவீது தானே ஒரு தவறு செய்ததாக நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் வருகிறார். ஆண்டவருக்கான பரிகாரத்தை சொல்கிறார். அரோனா என்ற இடத்துல பலிப்பீடத்தை வாங்கி பலிப்பீடத்தை கட்டி பள்ளி செலுத்து என்று சொல்லுகிறார். அதே போல் அரோனாவும் பலிப்பீடம், எருதுகள், காளை மாடுகள் மற்றும் அந்த நுகத்தடிகளை கொடுத்து அவற்றை 50 வெள்ளிக்காசுக்கு வாங்கி பள்ளி செலுத்துகிறார். 3 சின்ன சின்ன காரியங்களை இதில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, யாராக இருந்தாலும் ஆண்டவர் முன்பாக தம்மை தாழ்த்தாவிட்டால் நமக்கு நம்ம ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த முடியாது. நம்முடைய அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய செயல்பாட்டுக்கு நம்ம நம்மை அடிமைக்கு கொள்ள வேண்டியது முக்கியம். அதுதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒருவன் கை கழுவினான், இன்னொருவர் கால் கழுவினார், ஆனால் வென்றவர் யார் என்று கேட்டார்கள். இந்த சிலுவையின் பாதைகளில் ஒருத்தர் கை கழுவிட்டு எனக்கு சம்மந்தமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அதுவல்ல மீட்பின் செயல்.
கால்களை கழுவுகிறார்கள், பாதம் பணிந்து கால்களை கழுவுகிறார்கள். அது மீட்பின் செயலாய் மாறுகிறது. அதே போல தான் தாழ்மையாய் நம்மை நடத்தும் போது நாம் பலருக்கு உதவியாக இருக்கிறோம், பலருக்கு சாட்சியாக இருக்கிறோம், பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. தாவீது மிகுந்த தாழ்ச்சியோடு தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறேன் என்று மன்னிப்பு கேட்கிறான். கடவுளும் அவனுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறார். இந்த இடத்துல கடவுள் தானே கேள்வி கேட்க வச்சார், ஆண்டவருடைய ஆவி தானே தூண்டிவிட்டது என்று கேள்வி வந்தாலுமே கூட இது ஏதோ ஒரு செய்திக்காக இந்த இடத்துல ஆசிரியர் இந்த இடத்தை இந்த பகுதியை வைத்திருக்கிறார். இந்த பகுதியின் மூலமாக தொடர்ந்து வருகின்ற 1 அரசரோடு அந்த புத்தகம் இணைந்து போக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இப்படி 23 அருமையான ஒரு முடிவுரையாக இருக்கலாம், 23ஆம் முடிவுரையாக இருக்கலாம். ஆனால் அரசர் இந்த புத்தகம் இந்த வரலாறு தொடர்கிறது, இங்கே ஒரு தொடரும் போட்டு அடுத்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியை ஆரம்பிக்கிறதுனால அதை போட்டிருக்கிறார். முதலாவது தாவீதினுடைய தாழ்ச்சியான மனநிலை. இரண்டாவதாக அருணா கேட்ட பொழுது அவன் எந்த விதத்திலும் குறை சொல்லாமல் மிகுந்த தாழ்ந்த மனோடு கேட்கிறார். அரசர் வருகிறார், கேட்கிறார், நல்ல காரியத்துக்காக கேட்கிறார், பலியிடுவதற்காக கேட்கிறதுக்கு என்னுடைய இடத்தில் தரமாட்டேன் சொல்லாமல் அவனும் மிகுந்த தாழ்ச்சியோடு அவருடைய நல்ல மனதை காட்டுகிறார். நிலத்தை தருகிறார், இலவசமாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல எருதுகள், நுகத்தடிகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனாலும் 50 வெள்ளி காசுக்கு தாவீது அதை வாங்குகிறார், அதையும் வாங்கி கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். தாவீது தன்னிடம் தேடி வருகிறதை ஒரு பெருமையாக பார்க்கிறார். அந்நிய அரசன், வேற்று நாட்டு அரசன் இல்லாமல் அவர் ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நற்குணத்தை அவர் காட்டுகிறார். இவருடைய நல்ல எண்ணம், அவருடைய நல்ல எண்ணம், கடவுளுடைய அருள் எல்லாமே ஒன்றாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக தாவீது மனம் நொந்து மனம் வருந்தி ஒப்பு கொடுக்கின்ற அந்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்நேரமே அந்த நாட்டிலிருந்து கொள்ளை நோய் அகலச் செய்கிறார். அதன்படியாக ஒரு முழுமையான ஒரு நிறைவை அந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. அந்த நிகழ்ச்சியும் சுபமாக முடிகிறது. அதன்படியாக கடவுள் மனமிறங்கி மன்றாடுகளுடைய ஜெபத்தை கேட்கிறவருடைய கடவுளாக இருக்கிறார் என்பதை ஆசிரியர் வலியுறுத்துகிறார். இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் சாமி, சொல்லுங்க. ஆண்டவரே கோவப்பட்டாரு இந்த 24 அதிகாரத்துல தொடக்கத்துல ஆண்டவரின் சினம் கலன்றதுன்னு சொல்றாங்க. ரீசனே உள்ள இல்லைங்களே சாமி. ஆமா, அதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். 1 குறிப்பேடு 21:1 எடுங்களேன். 1 குறிப்பேடு 21:1 சாத்தான் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரேலை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டினான். அங்க பாருங்க, பார்த்தீங்களா? சரிங்களா? அப்போ சாத்தான் இஸ்ராயலை கணக்கிடும்பாரு தாவீதை தூண்டுகிறார். இதற்காக எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ ஆட்பலம், எவ்வளோ பொருட்பலம் எல்லாத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அது குறிப்பிட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல அந்த இணைப்பு சரியாக சொல்லப்படவில்லை. கடவுளுடைய சினம் மீண்டுமாக தாவீதுக்கு எதிராக பற்றி இருந்தது. எப்போ இருந்துச்சு? அவன் மக்கள் தொகை எடுத்ததுனால அது முன்னணியில் போட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அதான் நம்ம பார்க்கணும். இந்த புத்தகத்தினுடைய இறுதி பகுதியாகி இந்த 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாழ்வியல் சிந்தனைகளாக ஒரு சில சிந்தனைகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக யோவாபு என்கின்ற நல்ல மனிதர், ஒரு படைத்தளபதி, மிக முக்கியமான மனிதர், எல்லா முக்கிய நிகழ்வுகளிலும் தாவீதோடு துணை நின்றவர், எல்லா நம்பத்தகுந்தவராக நடந்து கொள்கிறார். தாவீது மனிதர்களாக எண்ணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை செய்து முடிக்க துணிந்து நிற்கிறார், முனைப்போடு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அரசர், இதை போல 100 மடங்கு மக்கள் தொகை உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆனால் எதற்காக நீங்கள் இதை எடுக்க வேண்டும்? எதற்காக இந்த மக்கள் தொகை கணக்கு எடுக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறார். அந்த ஒரு கேள்விக்கு அரசர் தக்கமான பதில் சொல்லியிருந்தால் அந்த நிகழ்வே இல்லாமல் போயிட்டிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய நிர்வாகங்களிலே கூட ஒரு சிலர்கள் நியாயமான கேள்வி கேட்பவர்களாக இருப்பார்கள். நிறைய சமயம் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நம்மளுக்கு பளிச்சுன்னு கேட்குறவங்க, அது வெளிப்படையாக கேட்குறவங்க, இப்படி ஆயிடுச்சா என்னாகும்னு ஒரு நெகட்டிவ் வைப்பு கொடுக்குறவங்கள நம்ம பிடிக்காமல் போகும். ஆனால் அவர்கள் தான் நம்முடைய ஆட்சியை நலமாக்குகிறவர்கள், நம்முடைய நிர்வாகத்தை சீராக்குகிறவர்கள், அவர்களுடைய நிர்வாகத்தை வழிநடத்துகின்ற வல்லமையான மனிதர்கள். அது நம்ம மறந்துடவே கூடாது. பல சமயங்களில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லாமல் போனால் நம்மளுக்கு எதிராக யாருமே எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது, யாருமே இது தவறு சொல்லக்கூடாது, யாருமே குறை சொல்லக்கூடாது, எல்லாரும் ஆமாம் போகணும் அப்படின்னாக்க இங்கே தவறு நடக்கிறதுன்ற அர்த்தம்.
யோவாபு அரசனுடைய முக்கியமான ஒரு படை தளபதி, ஆனாலும் ஏன் ஐயா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் கிடைக்கும்போது மிக அதிசயம். அவர்களோட நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் அது கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். பைபிள் சொல்லுகிறது, இன்சொல் நண்பரை பெருக செய்யும் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அதே போல் இன்னொரு இடத்துல சொல்கிறது, மூக்கை நெரித்தால் ரத்தம் வரும், எரிச்சல் மூட்டினால் சண்டை வரும் என்று சொல்கிறது பைபிள் சொல்லுகிறது. நம்ம சொல்லுகின்ற விதமும் ஒரு பணிவோடு தனிவாக ஒரு உள்ளார்ந்த அன்போடு நம்ம சொல்லும்போது அங்கே எரிச்சல் வராது, மாறாக யோசிக்க வைப்போம். பல நல்ல சிந்தனைகளுக்கு இடம் எழுதுறதா இருக்கும். இந்த யோபோவை போல மனிதர்கள் நம்மளுக்கு நண்பர்களாக தோழர்களாக இருந்தால் நாம் பெரிய பாக்கியசாலிகள். அவர்கள் சொல்வது குறையாக இருக்கலாம், அவர்கள் செய்வது சில சமயத்தில் நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் தான் நம்மை செம்மைப்படுத்துகிறவர்கள், கூர்மைப்படுத்துகிறவர்கள், நம்மை சீராக்குகிறவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இனி இதயங்களை எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எவ்வளவு பேரிடமிருந்து சீர்திருத்தமாக வரி வாங்கலாம் என்று எண்ணமாக இருக்கலாம், அல்லது எவ்வளவு பேரை இராணுவத்தில் சேர்த்தலாம் என்ற எண்ணமாக இருக்கலாம். எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து 80,000 பேர் 70,000 பேர் என்ற நிலையில் வந்த பிற்பாடு மனம் உடைந்து அவர் வருத்தப்படுகிறார். தாம் செய்த தவறு, கடவுள் முன்னாடி நம்ம இதை தாழ்த்தவில்லை, அரசனுக்கு சரியா சொன்னமாய் பல நண்பர்களை கொடுத்தது எல்லாம் கடவுளுடைய பிச்சை. அவர்கள் முன்பாக அவருக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் மக்கள் தொகை எடுத்து நாம் அரசனாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறோமே என்ற ஒரு மனிதர்களாக ஒரு எண்ணம் வருகிறது. சில சமயத்தில் when you eat the fruit don't forget the root என்று சொல்வார்கள். பழங்களை சாப்பிடும்போது வேர்களை மறந்துவிடாதீர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும்போது நம் வாழ்வு எப்பொழுதும் சீரமைக்கப்பட்ட வாழ்வாகவே இருக்கும்.